புதுசா ஏதாவது ஒரு படிப்பு படிக்க கூட இவங்க வந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸ்டென்சிவா இங்க இருந்தாங்க, அங்க இருந்தீங்க, அங்க இருந்தீங்கன்னு ஒரு அலசலாக இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொல்ல ரெஸ்ட் எடுக்க முடியாம அடிக்கிறது. This video sponsored by Level Up Learning Center. வணக்கம் நேர்களே. இப்ப நம்மளோட மிஸ்டர் ரமணன் அவர் இருக்காரு. வணக்கம் ஜி. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜூன் மாசமும் சரி, ஜூலை மாதமும் சரி ரொம்ப பயங்கரமா இருந்தது. எந்த இடத்துல பார்த்தாலும் வாரு, வயலன்ஸ், மனுஷங்க நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மனசும் ஒரு பயன்றது ஒண்ணு வந்துருச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு பஸ்ல போக பயம், ஃபிளைட்ல போக பயம். என்ன நீங்க தெனாலி மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? நிஜமாவே ஜி, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம், மேல இருந்து என்ன விழுங்குற ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. எல்லாமே பயம். நின்னுட்டு இருந்தா எது வந்து மோதி நம்மள தள்ளிடும்ன்ற பயம். ஏம்மா போருமா முடியல. அந்த மாதிரிதான் ஜி இருக்கு. கடல்ல போய் நிக்கவும் பயம். சரி, ஒரு ஒரு கும்பலா கூடி நின்று சாமியை கும்பிடலாம்னா அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த ஸ்டாம்பிட் அது இதுன்னு. சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாசமாவது இதெல்லாம் கம்மியாகுமா? கம்மியாகும்னு உங்க வாயால சொல்லுங்க ஜி. கம்மியாகும். சில விஷயங்கள்ல கம்மியாகும், சில விஷயங்கள் நீடிக்கும். நீடிக்கும், தொடரும்ன்றீங்க. அப்படிதான் இருக்கு. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகச்சாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. இப்ப வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம், அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு. ஸோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா, குரு வந்து மிதுனத்துல இருக்கிறது, அது கூட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் சேருவது. நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, செவ்வாயும் சனீஸ்வரம் நேர் ஆக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். அதுலயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும். ஜூன் 21க்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல். ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்து அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீடிக்கும். வார்லைக் சினாரியோ நீடிக்கும். அதே மாதிரி நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும். எதுலெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஏவியேஷன் செக்டர்ல, ஆயில் அண்ட் கேஸு, ஸ்டீலு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள், மெடிக்கல், டிஃபென்ஸ், எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள், பாலிசி மேக்கிங், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா நடக்கும். அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்தல், மெடிசன் ஃபீல்டில், அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில், டிஃபென்ஸ் இதில், இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும். ஒரு வார்லைக் சினாரியோவும் இருக்கு. ஆனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. இந்தியா இதுல ஏதாவது பாதிக்கப்படுமா? எப்பா, இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒண்ணுதானே. கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரிலையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு வி ஹவ் பிகம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்தின்னு இருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்துல இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் கிரகச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆகஸ்ட் மாசம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயும் அங்கேயும் வர்றதுனால நம்ம வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார். பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயில்யத்துல இருப்பார். ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா மக நட்சத்திரத்துல மேக்சிமம் டைம் இருப்பார். கடைசி எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு வரும்போது பூரம் வரைக்கும் வந்துருவார். அதே மாதிரி புதன் வந்து கடகத்திலேயே இருப்பார். அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பூசத்துல வக்கர நிவர்த்தி ஆகி ஆயில்யம் தாண்டி வருவார். அதே மாதிரி நமக்கு வந்து
கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு, பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்திலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க வந்து ராகு பகவான் வந்து இதுல இருப்பார். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வக்ரமான கிரகம் வக்ரமாகவே இருப்பார். சனீஸ்வரர் வந்து நமக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரம் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா நமக்கு ஜூலை 13 இருந்தே வக்ரம் ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து இதுல மிதுனத்துல வந்து சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருவாதிரையிலேருந்து ஆரம்பிச்சு புனர்பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபுல் எண்டு வரைக்கும் வந்துடுவார் இவர் குரு பகவான். நினைக்கிறேன் சுக்கிரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகுறார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக் கிரகச்சாரம் இந்த மாசத்துக்குரிய ஒரு அமைப்பு. இந்த ஆகஸ்ட் மாசம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை 13க்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் வந்து ஆக்ஷன் பேக்ட் ஆயிடும். எனக்கு ஜூலை 13லேருந்து நமக்கு சனீஸ்வரர் வந்து வக்கரமாகக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அவர் வந்து லக்னத்திலேயே இருக்காருங்கிறதுனால 12ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆயிடும். ராகு இருக்கக்கூடிய ஸ்தானமான கும்பமும். ஸோ நிறைய செலவுகள். அதுவும் வந்து சூரிய பகவான் எங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு காலம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதே மாதிரி இளைய சகோதரி சகோதரர்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்ல ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வரும். இல்ல பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வரும். 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் போகும்போது உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடைக்கும். ஏதாவது பிசினஸ் லோன் வேணும் அது இதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2-9 கூடியவருங்கிறதுனால அதை வந்து சனீஸ்வரரை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடா பார்த்துக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான சூழல் இந்த டைப்ல. ஃபேமிலியில இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், தந்தையினுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனா செவ்வாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு டைரக்டா இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 2ஆம் இடத்துக்கும் இருக்கு. அப்படின்னு சொல்லும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் பெட்டராக ஆகும் அதனால. அதே மாதிரி 10ஆம் இடத்த ஒரு 3 கிரகம் 4 கிரகம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ஓரியன்ட் விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 3 கூடையவரும் இவங்களுக்கு வந்து சுக்கிரனே. அவர் போய் குருவோட உட்காரும் பொழுது ஏதாவது ஒரு முயற்சிகள் இவங்க வந்து புதுமையாக ஒரு முயற்சி பிஸ்னஸ்லயோ இதுலயோ ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சாங்கனாக்கா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு படிப்பு படிக்க கூட இவங்க வந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து இவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும். அதே மாதிரி ஃபாரின் டிராவல்க்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சும்மா போயிட்டு வர்றது வேற விஷயம். எக்ஸ்டென்சிவா இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்கன்னு ஒரு அலசலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இவங்களுக்கு இந்த டைட்டில் இருக்கு. லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல இருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 16க்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எது பிளஸ்ன்னு சொல்லுவீங்க, எது மைனஸ்ன்னு சொல்லுவீங்க? வாழ்க்கை மாதிரி தானே, சில பிளஸ் சில மைனஸ் எல்லாம் சேர்ந்து தானே இருக்கும். கவலை இருக்கு, சிரிக்காமலா இருக்கும். அதே மாதிரிதான் சுப காரியங்கள்லாம் நல்லா நடக்கும்ல சார்? சுப காரியங்கள் இவங்களுக்கு நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு. எஸ்பெஷலி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய ஒரு அமைப்பு. தொழில் அமைப்புகள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுதலாக நடப்பதற்குரிய ஒரு அமைப்பு. லாபங்கள் எதுனா இவங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இது வந்து நிறைய என்னன்னு சொல்ல ரெஸ்ட் எடுக்க முடியாம அடிக்கிறது. அடுத்ததுன்னுட்டு தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக கூட வரலாம். ஏன்னா இந்த டயத்துல தான் அவ்வளவு வேலை இருக்கும். அந்த வேலையினால அது பண்ணினாதான் இவங்களுக்கு லாபம். ஸோ
அதற்குரிய ஒரு அமைப்பே உங்களுக்கு இந்த இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். லாபகரமாகவே இருக்கும். இது வந்து ஒரு என்னன்னு தெரியல படிக்கல் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே ஓகே அப்போ நீங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? மார்க்ல மாட்டி விடுறீங்களா நீங்க என்ன? நேர்கள் அது ரொம்ப விரும்பி கேக்குறாங்க. 100க்கு நம்ம எவ்வளவு பாஸ் ஆயிட்டோமா, ஃபெயில் ஆயிட்டோமா, ஜஸ்ட் பார்டர் லெவல்ல இருக்கோமான்னு. இவங்களுக்கு வந்து 80 மார்க் போடலாம். ஓ 80 மார்க். மீனராசி அன்பர்களே, சார் வந்து 80% ஆகஸ்ட் மாசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மார்க் 80. சந்தோஷமா இருங்க. நன்றி நன்றி. நன்றி